வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இந்த சீரீஸில் இஸ்ரோ சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ற ஒரு போஸ்ட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் நேம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதோடைய போஸ்ட்டோடைய பே லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 7 கொடுக்குறாங்க. சரிங்களா? பே லெவல் வந்து உங்களுக்கு 7 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 44,000லேருந்து 1 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. சரிங்களா? எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். சரிங்களா? டிப்ளமோ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃப்ரம் எனி த ஸ்டேட் ரெக்கக்னைஸ் த போர்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். ப்ளஸ் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஓகே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ரிக்யூர் த டிசிப்ளின் ஆஸ் பெர் த ஜாப் நேச்சர் ஆஃப் த பொசிஷன் இன் த சென்டர். சரிங்களா? ஸோ அதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன். ஓகேவா? டெக்னீஷியன் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் ரெக்கக்னைஸ் போர்டில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அவங்க வந்து இஸ்ரோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய இருக்கு ஃபீல்டு. ஓகே, டொமைக்லின் டிசிப்ளின் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ வாட் இஸ் த மீன் பை டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், ப்ளம்பர், வெல்டர், ஃபயர்மேன், ஸோ இந்த மாதிரி நிறையா டிசிப்ளின் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிசிப்ளின் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35, லோவர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18+. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இதோடைய மெத்தாலஜி. ஓகே, எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரிக்குலம் பேஸ்டு அந்த செலெக்ஷன் வில் பி அந்த ரிட்டன் டெஸ்ட். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய மெரிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் டு அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டரில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை நேச்சர் தான். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்துலையும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. மேபி வந்து நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பயோடேட்டா ஃபில் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கெரியர் ப்ராஸ்பெக்ட். ஸோ நான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து இஸ்ரோட என்ட்ரி ஆகிறேன்னா ஸோ நான் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜில் வந்து நான் என்ன மாதிரி பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணுவேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர். சரிங்களா? டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஓகே, டெக்னிக்கல் ஆஃபீஸர் எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சயின்டிஸ்ட் ஜி லெவல் பொசிஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய அன்றைய பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 13A. ஓகேவா? 13Aல இருக்கும் உங்களுடைய பே லெவல். ஸோ இந்த பே லெவல் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1,31,000லேருந்து உங்களுக்கு வந்து 2,16,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் இருக்குது, மெரிட் ஸ்கீம் இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆகலாம். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்போ நீங்கள் வந்து போகலை, பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள்கிட்ட சரியாக இல்லைனா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்களோ அதே போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோர் தென் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இஸ்ரோவை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.